ஸ்கேல் 3 டிஜிட் சார்ட் பார்க்கலாம். வீடியோ நல்லா போடல. ஓகே, சாரி, மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். மறுபடியும் சார்ட் வச்சுருங்க, எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுருங்க, எல்லாம் தெரியும் என்னென்ன நம்பர் வருது இங்கே வருது. நான் சொன்னது தான் வந்து 02 எதுவுமே கிடையாது. குரூப் ஃபாலோ பண்ணிங்க. இல்லை 2ல் இங்கே நான் மார்க் பண்ணி சொல்லிகிட்டே தான் இருந்தேன். இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்தாலும் டெஃபினட்டாக இங்கே ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பர்? இந்த நீங்கள் போக போகுது. இந்த நம்பர் தெரியும்னா சார்ட் வாங்கிக்கோங்க. சார்ட் வேணுங்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி வாங்கினவங்க, எஸ்டர்டே நேற்று முந்தா நாள் வாங்கினேன்னு நினைக்கிறேன் யாரோ. ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு சார்ட்டை பற்றி இன்னும் டவுட் கேட்குறேங்கிறவங்க, சார்ட் ஆல்ரெடி சார்ட் வச்சுக்கிறவங்க, இந்த சார்ட் அப்டேட் பண்ணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே ட்ரை பண்ணிக்கங்க. இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அங்கே தான் நம்ம 312 வரைக்கும் இதில் சார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 020 02 ரொம்ப ஒரு சிம்பிளான நம்பரு. அது கூட்டினா 2 தான் கிடைக்கும். 528 நீ வந்தது 528 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 + 2 10, 10 + 5 15. ஸோ 15 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 5க்கு போக 15 போனால் நெக்ஸ்ட்டு 5 போயிடும். 528 15, 5 + 2 + 8 முந்தி கூட்டினா 15. இதை நம்ம சார்ட்டோட கான்செப்ட்டு. புதுசாக பார்க்குறவங்க, ஆல்ரெடி பார்க்குறவங்க, டவுட் இருந்தாலும் புதுசாக சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், அண்டர்ஸ்ட் பண்ணிக்கங்க. சார்ட் வச்சுருக்கோங்க, ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கேன். 528 528 பக்கத்தில் இங்கே 15 கொடுத்துருக்கேன். இது என்ன 15னா இதோட ஆர்டர், இதோட பெருக்கற்பலன், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி பெருக்கற்பலன், கூட்டற்பலன், இதோட கூட்டல்னு சொல்லலாம். 5 இருக்குது, ப்ளஸ் 5ஓட 2 கூட்டினா எதுனா வரும், 7 ஆச்சு. ப்ளஸ் 8 கூட்டினீங்கன்னா 7 + 8 7 14 + 1 15. ஸோ அதையும் கொடுத்துருக்கேன். நேற்று வந்து அதுதான் 020 கூட்டினீங்கன்னா 0க்கு பவர் இல்லை, 0க்கு வேல்யூ இல்லை, 2 மட்டும்தான் இருக்குது. அதனால் 2. இங்கே 312 இருக்குது. 3 + 1 + 2 கூட்டினா 3 1 4, 4 + 2 6. இங்கே 9 + 7 என்ன 8. அதை கூட்டினா என்ன வரும், 24 கிடைக்கிது. இது மாதிரி கிடைக்கிற எல்லாரும் நம்ம டோட்டல் பண்ணி வச்சுருக்கோம். இதை பாருங்கள், 15 இருக்குது, 11 இருக்குது, 21 இருக்குது, 16 இருக்குது. இப்படி கிடைக்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா 15 16 இருக்குது. 16க்கு முன்னாடி என்ன இருக்குது, 15 14 13 12, 16க்கு அடுத்து 17 18. எல்லா நம்பருமே ஒன்று தான். ஒரு நாள் ஒரு நம்பர் அடிச்சுன்னா அதுக்கு அடுத்த டோட்டல் போகும். பட் ஆனால் மிஷினோட ஃப்ளோவில் ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கோம். எக்ஸாம்பிள், இங்கே 1ன்னு ஒரு இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸ்டார்ட் இங்கே எண்ட் இருக்குது. அப்போது நம்ம இதுக்கு இந்த ரூட்டுக்கு எப்படி போகலான்னா, ஸ்டார்டிங் இருக்குது, எண்டிங் இருக்குது, நம்ம இப்படியே போகலாமே. ஆனால் மிஷின் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங் இருக்குது, எண்ட் இங்கே தான் இருக்குது. மிஷின் சுற்றிட்டு போகும். இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு சுற்றி 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 இப்படி போய் தான் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும் தன்னோட முடிவை. அதனால் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகும், இருக்கிற ஏரியா எல்லாத்தையும். அதுதான் அந்த சார்ட்டில் போட்டிருக்கோம். இந்த டோட்டல் நல்லா புரிஞ்சுக்கங்க. தென் இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். அந்த ரிசல்ட்டை ஜஸ்ட் நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள், செப்டம்பர் இந்த மந்த்துக்கு ஆரஞ்சு, போன மந்த் ஆகஸ்ட்டுக்கு ப்ளூ, அதுக்கு முன்னாடி ஜூலைக்கு பிளாக்கு, ஜூனுக்கு ரெட்டு, மேக்கு பச்சை, ஏப்ரலுக்கு மஞ்சள். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்தாச்சா? இப்போ என்னென்னா, ஒவ்வொரு மந்த்தும் என்னென்னா, போன மந்த் எங்கெல்லாம் அடிச்சிருக்கு பக்கத்தில் வரும். இல்லை ஏதோ ஒரு டோட்டலை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அங்கே இருக்கிற டோட்டலாக மந்த் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு 4-5 நம்பர் கிடச்சிரும். அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் 14 சூஸ் பண்ணிங்கன்னா 15க்கும் 13க்கும் இடையில் நம்ம 14 சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே சென்ட்ரலில் நீங்கள் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா 14ஐயும் பார்க்கணும். சரி, 13 15 பார்த்துக்குங்க. இங்கே என்ன லேட்டஸ்ட்டாக அடிச்சுன்னு பாருங்கள். லேட்டஸ்ட்டாக அடிச்சோன்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த மந்த் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த மந்த் கலர் என்ன, ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஆரஞ்சில் எங்கே வந்திருக்கு, இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு, அப்புறம் இங்கே ஒன்று வந்திருக்குது.
இங்கே அப்போ அதனால் இங்கே வந்தனால இங்கே பாருங்கள் பக்கத்தில் இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இப்போது இங்கே வந்தனால நெக்ஸ்ட்டு எங்கே போகும், மறுபடியும் இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். இது மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்பரை. பக்கத்தில் என்ன லேட்டஸ்ட்டாக இருக்குன்னு போகும். 13 எடுத்திங்கன்னா 13 எதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுறது 14 13 என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் கலர் என்ன இருக்குது, இந்த மந்த் கலர் ஆரஞ்சுன்னு ஒன்று கூட வரல. போன மந்த் கலர் என்ன சார்ட்டில் போய் பாருங்கள். அப்படி போன மந்த் கலர் நம்ம ஆகஸ்ட்டுக்கு ப்ளூ கொடுத்துருக்கோம். அங்கே 13 ப்ளூ இருக்கான்னு பாருங்கள். ப்ளூ இங்கே ஒன்று இருக்குது. அப்போது இங்கே வரப்போகுது நெக்ஸ்ட், இல்லைன்னா இங்கே வரப்போகுது. இப்படி தான் ட்ரை பண்ணணும். இல்லை இந்த சார்ட் வச்சு நீங்கள் ஆல் போர்டு யூபிச்சிருக்கலாம். சார்ட் இருந்தால் போதும். இன்றைக்கி ரிசல்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணாவே ஆல் போர்டு யூஸ் வந்துடும். தென் இதோட பெரிய மெத்தட்னா குரூப்பை ஃபாலோ பண்ணலாம். இந்த 0 to 27 வரைக்கும் இருக்கிற டோட்டலாக பிரித்து நம்ம குரூப்பாக கொடுத்துருக்கேன். குரூப்னா ஒன்றும் இல்லை, 0 குரூப் முடிச்சுன்னா 0, 10, 20 டோட்டல் 3 டோட்டல் வரும். அந்த டோட்டல் என்னென்ன இருக்குது, 10 என்னென்ன நம்பர் இருக்குது, 20 என்னென்ன இருக்குது, இதை இப்படி ஃபாலோ பண்ணலாம். இந்த நம்பர் அதிகமாக வரும். ஆனால் டெஃபினட்டாக அதில் எல்லாத்துலேயும் கவர் ஆகும். எல்லா மந்த்தும் இந்த டோட்டல் இந்த குரூப் கவர் ஆகி வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மந்த்து 0 குரூப்பில் என்ன நம்பர் வந்துருக்குன்னு பாருங்கள். 0 குரூப்பில் என்ன ஒரு நம்பர் கூட வரல. அப்போ 0 வரல, 10 வரல, 20 வரல. 1 பாருங்கள் 3, 2, 11, 21. நெக்ஸ்ட்டு என்ன போக போகுது, நெக்ஸ்ட்டு 1 போக போகுது. அது என்ன நம்பர்னு தெரியல. உங்கள்கிட்ட சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிற அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கணும். அந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட விலை 1000 rupees, 1000 ரூபா. விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கு நான் கொடுக்கலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள விரும்புகிறவங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, நன்றி, பாய்.